இப்போ இதை தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா பெசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கணும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா பெசிஞ்சு ஊறட்டோன்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டோன்னு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெசிஞ்சு அப்புறம் ஊறட்டோன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வரங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அரைச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணி வதக்கணும். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டை நைஸாக நசுக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வேறங்க 10 நிமிஷம் தக்காளி நல்லா மெசிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா தட்டி அது உள்ள இதை ஸ்டஃப்பாக வச்சிடணும். இப்போ இந்த பராத்தா தரட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பராத்தா தரட்டுதில் இந்த ஸ்டஃப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி இதை சுருட்டிட்டு இப்படி பண்ணிவிட்டு தரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தரட்டியாச்சு. இப்போ கல்லில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திருப்பி போட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும். இப்போ ஆனியன் டொமேட்டோ ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.